பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனோடு இருக்கிறார், இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவர் இருக்கிறவராக இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது 9ஆம் வசனம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனங்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமாதானம் பண்ண வேண்டும் என்று சொல்லி சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் கர்த்தர், சமாதானத்தின் பிரபு விரும்புகிறார். ஆமென். நாம் சண்டை பண்ணுகிறவர்களாய் இருக்கக்கூடாது, வாக்குவாதம் செய்கிறவர்களாய் இருக்கக்கூடாது என்று சொல்லி தீமைக்கு நம்ம என்ன செய்யணுமா, நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர்களுடைய சத்துருக்கள் அவருடைய வீட்டாரே என்று சொல்லி வேதம் நமக்கு அடையாளம் காட்டுகிறது. நம்மோடு கூட இருக்கிற நம்முடைய உறவினர்கள், நம்முடைய சொந்தங்கள், நம்மோடு கூட இருக்கிற நம்மை சார்ந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள், நம்மை சுற்றி இருக்கிற சூழ்ந்திருக்கிற எல்லா உற்றார் உறவினர்களையும் கவனித்து பார்க்கும் பொழுது அவர்களிடத்தில் அன்பு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆமென். அவரிடத்தில் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறாரே தவிர அவரிடத்தில் பிரிவினை உண்டாகி, அவரிடத்தில் கசப்பு, அவரிடத்தில் கோபம், தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவும் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படி செய்வீர்கள் ஆனால், அப்படி செய்வோம் ஆனால், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி என்று சொல்லி வேதம் நமக்கு அடையாளம் காட்டுகிறது. உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன், என் சமாதானத்தை நான் உனக்கு வைத்து போயிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் போய்விடுகிறவர்களாய் மாறிவிடுவோம். தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அங்கீகாரத்தை நாம் இழந்து போய்விடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால கூடுமானால் எல்லாருடனும் சமாதானத்தோடு இருங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் கால்களுக்கு கீழே நசுக்கி போட வேண்டும் என்றால், உங்களுக்கு ஜெயம் வேண்டும் என்றால், உங்களுக்கு சமாதானம் என்பது மிக முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் தெளிவாய் சொல்லுகிறது போல, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.